இவ்வளோ குவாலிஃபைடா இருக்க உங்களை அந்த கம்பெனியை விட்டு ஏன் வெளியே அனுப்புனாங்கன்னு கேட்குறேன். சார் அது என்னோட ட்ரிங்கிங் ஹேபிட்னால தான் சார். பட் நம்ம ஓகே சார். எந்த ஒரு குடிகாரனும் நான் ஒரு குடிகாரன் இனி குடிக்கல அப்படி சொல்லி திருந்த சரித்திரமே இல்லை. சார் என்னோட ஒர்க் ப்ரொஃபைல் பாருங்கள் சார் ப்ளீஸ். சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ், டேலண்ட் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிருக்கியே, அது ஒரு நோய். அதிலிருந்து வெளியே வரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் எதை வேணா சொல்லுவீங்க. இல்லை சார், நான் லாஸ்ட் 2 months டி அடிக்ஷன் சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். நவ் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஓகே சார். ஹலோ சார், ப்ளீஸ் கம். உட்காருங்க. தேங்க்யூ சார். முன்ன இருந்த கம்பெனியில் எதனால் வேலை போச்சு? சார் எனக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தது. ஆனால் இப்போ டி அடிக்ஷன் சென்டர் போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் சார். டி அடிக்ஷன் சென்டர் வேலை கொடுக்க பக்கா குவாலிஃபைடு தான் இருக்கீங்க. எங்கேருந்து மிஸ்டர் நீங்கள்லாம் வரீங்க? ஒரு குடிகாரரு அவரே சொல்லுவாராம் நாங்கள் திருந்திட்டோன்னு. அதை நம்பி எங்கள் கம்பெனியில் வேலையும் கொடுத்து கம்பெனி சீக்ரெட்டையும் சொன்னால் நாளைக்கே ஒயின் ஷாப்பில் போய் சைட் டிஷ் மாதிரி சீக்ரெட்டை ஷேர் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மணி லாஸ், நத்திங் லாஸ். ஹெல்த் லாஸ், சம்திங் லாஸ். கேரக்டர் லாஸ், எவ்ரிதிங் லாஸ். ப்ளீஸ் கோ. ஒரு குடிகாரனை நம்பி இன்னொரு புள்ளைய பெத்துக்க முடியாது. என்ன சொன்னா? குடிகாரனா? நானா? வெரி குட். அந்த எம்டி மறைமுகமாக இதுதான் சொன்னான். நீ ஓப்பனாகவே சொல்கிற. அவன் வேலையை விட்டு தூக்கிட்டான், நீ என்ன பண்ண போற? டிவோர்ஸா? அதை விடு. நான் உனக்கு இங்கே என்ன குறை வச்சிருக்கேன்? குறை இருக்கு. மேகா கேக்குறா, ஏம்மா அப்பா இப்படி இருக்கிறாருன்னு. நான் என்ன பதில் சொல்றது? நிதானமே இல்லாம டெய்லி குடிச்சிட்டு வரீங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆட்டோல தூக்கிட்டு வந்து விடுறாங்க.